நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? உங்களை யாருக்காவது பிடிக்காம போகுமா? ஃப்ராங்கா சொல்லணும்னா அப்பா என்னை இங்கே அழைச்சிட்டு வரும்போது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க நீங்கள் இவ்வளோ அழகாக இருப்பீங்கன்னு. இஃப் யூ பெர்மிட் மீ, நான் ஒன்று சொல்லட்டுங்களா? சும்மா பஞ்சலோகத்தில் செஞ்ச சிலை மாதிரி இருக்கீங்க நீங்க. நீங்க ஏதோ பார்க்கறத பார்த்தா நான் ஏதோ பொய் சொல்ற மாதிரி தெரியுதுங்களா? நான் சொல்றது உண்மைங்க, சத்தியம். எதுக்குங்க சத்தியம் எல்லாம்? நான் எதுக்கு உங்களை சந்தேகப்படணும்? இவ்வளவு அழகா பேசுறீங்களேன்னு தான் பார்த்தேன். இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. இது உங்க ஃபேவரட் கலரா? இல்லைங்க, எனக்கு பிடிச்ச கலர் நீலம் தான். அதுவும் மயில் கழுத்து நீலம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ அப்படியா? ஆச்சரியமா இருக்கே. எனக்கு பிடிச்ச கலரும் ப்ளூ தாங்க. இந்த வயலட்க்கும் கிரீனுக்கும் நடுவில் ஏதோ ஒரு திருவிழா நடக்கும், அதுதான் மயில் கழுத்து நீலம்னு ஏதோ ஒரு கவிதையில் படித்த ஞாபகம். பரவாயில்லையே, நீங்க கவிதையெல்லாம் படிப்பீங்களா? ஏதோ அப்பப்போ. முன்னெல்லாம் பைத்தியமா படிச்சுட்டு இருந்தேன், இப்போ நேரம் கிடைக்கிறதில்ல. சரி, நீங்க படிப்பீங்களா? நானா? பேப்பர்ல கொஞ்சம் கருப்பு இங்கு பை மிஸ்டேக்கா விழுந்திருந்தா கூட அதையும் எழுத்துன்னு நினைச்சு படிச்சிருவேன். நான் அவ்வளோ படிப்பு பைத்தியம். இவ்வளோ ஃப்ராங்கா பேசுறதுனால சொல்றேன், ஃபேஸ்புக்ல என்னோட பாஸ்வேர்டே புக் வார்ம் தாங்க. இது டூ மச்ங்க. எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்க வேண்டியதுதான், அதுக்காக பாஸ்வேர்டை கூடவா ஷேர் பண்ணுவாங்க? சரிங்க, இப்போதான் ஞாபகம் வருது. உங்க வீட்டில் எல்லாரும் சொல்றதை வச்சு பார்க்கும்போது இந்த வரன் வந்ததால உங்களை தொடர்ந்து மேலே படிக்க விடாமல் நிறுத்திட்டாங்கன்னு தெரியுது. உங்கள் படிப்பை நிறுத்தினதுனால உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வருத்தம் இருக்கிற மாதிரி தெரியுது. நான் உங்களை கல்யாணம் பண்ணுறதுனால உங்கள் படிப்பு பாதியில் நிற்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இப்போ சொல்கிறேங்க, உங்கள் படிப்பு பாதியில் நிற்காது. நீங்கள் கல்யாணத்துக்கு பிறகு உங்கள் படிப்பை நீங்கள் நிறுத்த வேண்டாம். நீங்கள் எவ்வளோ தூரம் படிக்க ஆசைப்படுறீங்களோ அவ்வளோ படிங்க. நீங்கள் படிக்க படிக்க எனக்கும் பெருமை தானே. தேங்க்ஸ். இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக நீங்கள் பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் மற்றவங்களை தப்பாகவே புரிஞ்சுக்கிற இந்த உலகத்தில் ஒருத்தரை சரியாக புரிஞ்சுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? வந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசுறத பார்க்கும்போது யோ கிரேட்டுங்கிறத விட வேற எந்த வார்த்தையும் எனக்கு சொல்ல தோணல. அட என்னங்க நீங்க, எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, ஒரு வீட்டுல ஒரு பையன் பெரிய படிப்பு படிச்சானா அது ஒரு கிராமத்துல ஒரு ஸ்கூலை திறந்து வச்ச மாதிரி. ஆனா ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணு பெரிய படிப்பு படிச்சானா ஒரு யூனிவர்சிட்டியை திறந்து வச்ச மாதிரின்னு. அதனாலதான் சொல்றேன், எங்க பேரண்ட்ஸ் சைட்லயும் இதுக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் வராதுங்க. நீங்க தொடர்ந்து படிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸுங்க, என்னை பத்தி இவ்ளோ அக்கறையா பேசுறீங்களே. ஆமா, நீங்க பெரிய கிச்சன் கில்லாடியாமே. உங்க பாட்டிக்கு இதுல பெருமை தாங்கலன்னு அவங்க பேசுறதுல இருந்தே தெரியுதுங்க. சரி, உங்களுக்கு முதல்ல என்ன ஸ்வீட் பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கு ஸ்வீட் அதிகமா பிடிக்காதுங்க. என்னது, ஸ்வீட் பிடிக்காதா? அது எப்படிங்க? ஸ்வீட் பிடிக்காம ஒருத்தர் இருக்க முடியுமா என்ன? ஓ, அதான் உங்க ஃபிட்னஸ்க்கு காரணமோ? ஆனா எனக்கு ஸ்வீட்னா உசுருங்க. என்னோட ஃபேவரட் ஸ்வீட் எதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்டே வருங்க. ஒரு கப்பு கேசரி, இல்ல ஒரு பிளேட் நிறைய கேசரி இருந்தா போதுங்க, அன்னைக்கு எனக்கு சாப்பாடே வேண்டாம். பரவாயில்லைங்க, இந்த ஒரு விஷயத்துலயாவது நம்ம ரெண்டு பேரும் வித்தியாசமா இருக்குமே. எனக்கு ஸ்வீட் பிடிக்காதுன்னு தான் சொன்னேனே தவிர எனக்கு ஸ்வீட் செய்ய தெரியாதுன்னு நான் சொல்லல. எல்லா ஸ்வீட்டும் நான் செய்வேன். அப்போ நான் ரொம்ப லக்கின்னு தான் சொல்லணும். உங்க ஃப்ரெண்டு கூட சொன்னாருங்க. ஆமாங்க, நாங்க உங்க ஏரியாவுக்கு வந்து ஒரு யங் மேன் கிட்ட உங்க அட்ரஸ் விசாரிச்சு பார்த்தோங்க. கடைசியில பார்த்தா நாங்க யார்கிட்ட உங்க அட்ரஸ் விசாரிச்சோமோ அவருக்கு உங்களை நல்லா தெரியுமாங்க. உங்களை பொண்ணு பார்க்க தான் நாங்க வந்திருக்கோம்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாருங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? என்ன சொன்னாரு? உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும்னு சொன்னாரு.
அவர் உங்களை ஒரே அடியா தூக்கி வச்சு பேசுறாருன்னு அப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சேங்க. ஆனா அவர் சொன்னது 100% உண்மைன்னு இப்போ உங்ககிட்ட பேசினப்பதான் தெரியுது. யார் இவன் புதுசா நம்ம வாழ்க்கையில வரா? இது வரைக்கும் நுழைஞ்சவங்கெல்லாம் நம்ம பேரை கெடுக்காம விட்டதில்ல. இவன் என்னடா அண்ணா இப்படி பாராட்டி சொல்லியிருக்கான்? ஒண்ணுமே புரியலையே. இது மட்டும் சொன்னானோ வேற எதை சொன்னானோ தெரியலையே. கடவுளே, நான் ஒரு பாவமும் பண்ணலையே. ஏன் என் வாழ்க்கையில இப்படி விளையாடுற? என்னங்க திடீர்னு மியூட் மோடுக்கு போயிட்டீங்க? நீங்க ரொம்ப தாங்க ஷையா இருக்கீங்க. சரிங்க, இனிமே நான் உங்களை புகழ்ந்து பேசல, சரியா? இல்ல, அதெல்லாம் இல்லைங்க. நம்ம மேல வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. கீழே இருக்கிறவங்கலாம் என்ன நினைச்சுப்பாங்களோன்னு தோணுச்சு, அவ்வளவுதான். ஆமாங்க, யூஆர் ரைட். ஏதோ உங்க தங்கச்சி புண்ணியத்துல உங்க கூட பேச சான்ஸ் கிடைச்சது. அதை மிஸ்யூஸ் பண்ணிக்க கூடாது இல்லையா? ஆனா இப்ப எனக்கு எப்படி கீழே இறங்கி போறதுன்னு தான் தெரியல. ஏன் சீக்கிரம் வந்தீங்கன்னு கேட்டா யாரும் கேட்க மாட்டாங்க. என்னோட பிரச்சனை அது இல்லைங்க, யாரு முதல்ல கீழே இறங்கி போறதுங்கிறது தான். இதுல என்னங்க பிரச்சனை? சோ சிம்பிள், லேடிஸ் ஃபர்ஸ்ட். இல்லைங்க, எனக்கு என்னமோ கூச்சமா இருக்கு. நான் என் ரூமுக்கு போறேன், நீங்க கீழே போங்க. ஓ ஓகே, அப்போ வரேன். பிரச்சனை ஆயிட போதுடா, சும்மா கல்றா. டேய் போதும் வாடா. எடுக்க மாட்டேங்கிறான். போன் எடுக்காம என்னடா பண்றான்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த கணேஷ் எவ்வளவு ஸ்வீட்டா பழகுறாரு. என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நான் எவ்வளவு படிக்கிறேனோ அவ்வளோ பெருமை அவருக்குன்னு ஒரு மனுஷன் சொல்றாருன்னா அவர் எவ்வளோ கிரேட், எவ்வளோ ஸ்வீட்டான பர்சன். இவரை போல ஒருத்தர் புருஷனா கிடைக்கணும்னா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். கடவுளே, இதுக்கு நடுவுல யாரோ ஒருத்தன் வந்து குறுக்கிடுறானே. யார் அவன்? யாரோ ஒரு யங் மேன்னு சொன்னாரு கணேஷ். அவன் ஏன் முன்ன பின்ன தெரியாத என்ன பாராட்டணும்? கண்ணுக்கு தெரியாத ஒரு வலைய யாரோ என் மேல வீசுற மாதிரி தோணுது. கடவுளே, ரோஜாவையும் முள்ளையும் ஒரே நேரத்துல என் முன்னாடி வைக்கிறிய. ரோஜாவை எடுத்துக்கிட்டா முள்ளு குத்துது, முள்ளு குத்துதுன்னு தூரம் போட்டா ரோஜாவே என் கை நழுவி போயிடும். ஏன் எனக்கு இப்பவுமே இந்த கண்ணாம்பூச்சி விளையாட்டு? என்ன காவியா, மாப்பிள்ளை எப்படி? ரொம்ப ஷை டைப்பா இருப்பாருன்னு நினைச்சா அதுக்கு நேர்மாறா இருக்காரு. தனியா போய் பேசுங்கன்னு சொன்னதுதான் உடனே கிளம்பிட்டாரு மனுஷன். எங்க அக்கா மட்டும் என்ன குறைஞ்சவளா? அவ பொறுப்பு மேல போனதை பார்த்தா என்னமோ அவதான் என்கிட்ட சொல்லி 2 பேரையும் தனியா பேச வச்சது மாதிரில இருக்கு. கைய கொடு காவியா, உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர். நீ இருந்த நிலைமைக்கு எங்க நீ போய் சொதப்பிடுவியோன்னு பயந்துட்டேன்.
மாப்பிள்ளை முன்னாடி போய் நின்னதும் வேற அளவே மாறிட்ட. பொண்ணுங்கன்னா இப்படிதான் தைரியமா இருக்கணும். ஏய் என்ன கல்பனா, காவியாவுக்கு என்ன பிரச்சனை? நீ சொல்றத பார்த்தா அவ ஏதோ பெரிய பிரச்சனைல இருந்த மாதிரியும் அதையும் மீறி அவ ஏதோ பண்ண மாதிரில பேசிட்டு இருக்க. ஏய் மரியாதையா என்ன விஷயம்னு சொல்லிடுங்க, இல்லனா பாட்டி கிட்ட போட்டு கொடுத்துருவேன். ஏண்டி காவியா, இந்த லூசை வச்சுட்டு எப்படி சமாளிக்கிற? அதுவா ஏதாவது இமேஜின் பண்ணிட்டு ஏதாவது வளருது. ஏய் திவ்யா, பாட்டிக்கிட்ட தானே போட்டு கொடுக்க போற, போய் போட்டுக்கிட்டு பார்க்கலாம். ஏதோ சும்மா பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க. திவ்யாவை அவ்வளோ லேஸ்ல எடை போட்டுறாதீங்க. இன்னைக்கு அவ ஸ்டேட்டஸே மாறி போச்சு. பெரியவங்களுக்கே ஐடியா கொடுக்குற ரேஞ்ச்ல அவ இருக்கா. ஆமா காவியா, இன்னைக்கு அவ ஐடியா கொடுக்கலன்னா கணேஷும் நீயும் தனியா பேசிருக்க முடியுமா? ஹேட்ஸ் ஆஃப் திவ்யா. சரி சரி, உங்ககிட்ட வெட்டி பேச்சு பேச எனக்கு டைம் கிடையாது. வெளியில எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க, அத போய் பார்த்துட்டு வரேன். ஏய் நில்ல, நானும் வரேன். வரேரு. என்னப்பா அமைதியா இருந்தா எப்படி? ரெண்டு பேரும் பேசிட்டீங்கல்ல? பேசிட்டோமா? சொல்லுப்பா, உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? டேய் கணேஷ், என்னடா பொண்ணு வீட்லயே வச்சு பொண்ணை பிடிச்சிருக்கான்னு நேரடியா கேக்குறேன்னு பார்க்காத. இது நம்ம வீடு மாதிரிப்பா. உன் மனசுல பட்டத வெளிப்படையா சொல்லு. கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர். இதுல ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது. நீ என்ன சொன்னாலும் இங்க யாரும் தப்பாவே எடுத்துக்க மாட்டாங்க. என்ன ராமநாதன், நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமா சார், அவங்க ரெண்டு பேரும் தான் ஒன்னா சேர்ந்து வாழ போறவங்க. அவங்க ஒப்பீனியன் தான் முக்கியம். எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. வெரி குட், வெரி குட். ராமநாதன், என் பையன் சொன்னதை கேட்டீங்களா? சரி சரி வா, அக்கா கிட்ட போலாம். ஓகே வா. தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். சரி. ஏய் எங்கடா போனா அவன்? இங்க இருக்கிற மார்க்கெட் போயிட்டு வரக்கு இவ்வளவு நேரமாடா? அண்ணே ஏன்னா பதட்டப்படுறீங்க? வந்துருவானே. வந்து கிழிச்சான். அண்ணே அமைதியான கடல் மாதிரி இருந்த நீங்க அண்ணிய லவ் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி சுனாமி மாதிரி பொங்குறீங்க. ஏய் என்ன நக்கலா? தொலைச்சிருவேன். அண்ணா என்னடா சொல்றா, என்ன விஷயம்? அண்ணா அது அண்ணா அது பாண்டியன் என்ன பாண்டியன யாரோ அடிச்சிட்டாங்கண்ணா. டேய் ஒழுங்கா சொல்றா, நம்ம பாண்டியவா? ஆமா அண்ணா, நானே பார்த்தேன். அங்க அடிப்பட்டு மயங்கி கிடக்குறாரு. யாரா? யாரு? யாரா? என் கூட இருக்கிற மேல கை வைக்கிறது? பாண்டியங்கடா. வாங்கண்ணா காட்டுறேன். ஹேய் கங்க்ராட்ஸ் காவியா, மாப்பிள்ள டபுள் ஓகே சொல்லிட்டாரு. உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எல்லாரும் முன்னாடி பளிச்சுன்னு சொல்லிட்டாரு. ஏய் காவியா, தனியா பேசும்போது மாப்பிளைக்கு என்னடி சொக்கு பொடி போட்ட? என்னவோ மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி ஆயிட்டாரு. அவங்க அப்பா முன்னாடி பெட்டி பாம்பா அடங்கிடுவாருன்னு அவங்க அம்மா சொன்னாங்க. இப்ப என்னடனா பொண்ணு பிடிச்சிருக்கான்னு அவங்க அப்பா கேட்ட உடனே கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. ஏய் திவ்யா, ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவியா? காவியா ரொம்ப டயர்டா இருப்பா, அவளுக்கு ஒரு காஃபி கொண்டு வரியா? ஆமாமா, இப்ப அவங்க கல்யாண பொண்ணு ஆயிட்டாங்கல்ல, வேலை செஞ்சுதான் ஆகணும். எடுத்துட்டு வரேன். ஏய் காவியா, மாப்பிள்ள ஓகே சொல்லிட்டாரு. உனக்கு எப்படி? உனக்கு கணேஷ பிடிச்சிருக்கா? திவ்யா வரதுக்கு முன்னாடி சொல்லுடி. மாடியில என்னடி பேசினாரு? எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. அப்படி நீங்க ரெண்டு பேரும் அவ்வளோ நேரம் என்னதான் பேசுவீங்களோன்னு யோசிச்சு யோசிச்சு மண்டையே காஞ்சிருச்சு. அதை ஏன் கேக்குற? என் நிலைமை அதை விட மோசம். அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறாரு. எனக்கு பதிலுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அப்படி என்ன பேசினாரு? டீட்டெயிலா சொல்லுடி. நீங்க மாடிக்கு போனீங்க, யாரு முதல்ல பேசினது? ஏண்டி,
எனக்கு பிரைவசின்னு ஒண்ணு கிடையாதா? எல்லாத்தையும் கேட்டா நான் எப்படி சொல்ல முடியும்? இதோ பாருடா, திடீர்னு மேடம் பிரைவசி பத்தி பேசுறீங்க. நேத்து வரைக்கும் எனக்கும் உனக்கும் மத்தியில எந்த ரகசியமும் இருந்ததில்ல. எல்லா பர்சனல் மேட்டரையும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். இன்னைக்கு கணேஷ்னு ஒருத்தர் வந்தோன்னு மேடம் பிரைவசி பத்தி பேசுறீங்களோ? சரி சரி, இந்த பஞ்சாயத்தை நான் அப்புறமா வச்சுக்கிறேன். இப்ப முதல்ல இத சொல்லு, கணேஷ மேரேஜ் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? கணேஷ் பெரிய ஜென்டில்மேனா தெரியறாருடி. வந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே நான் ஃபர்தர் ஸ்டடீஸ்ல ஆசையா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு அப்புறமா நான் தொடர்ந்து படிக்கிறதுல எந்த தடையும் இருக்காதுன்னு ப்ராமிஸ் பண்றாருடி. கல்யாணத்துக்காக எந்த படிப்பை நான் தியாகம் பண்றேன்னு வருத்தப்பட்டனோ அந்த வருத்தம் கணேஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டா இருக்காதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால கணேஷ கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு முழு சம்மதம். காவ்யா, இனிமே உன்னை பிடிச்ச கெட்ட காலம் எல்லாம் போயிடுச்சு. உன்னோட ஸ்கோர் எங்கேயோ போகுது. நீ கணேஷ கல்யாணம் பண்ணிட்டு கெத்தா வாழ போற பாரு. சரி இரு, இப்பவே உன்னோட சம்மதத்தை வெளியில போய் அனௌன்ஸ் பண்ணிட்டு வரேன். காஃபி குடிச்சிரு. ஏய் காவ்யா, உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. உனக்கு கல்யாணங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம்னா உன் ஃபர்தர் ஸ்டடீஸ்க்கு வழி பிறந்துச்சுங்கிறது இன்னொரு பெரிய சந்தோஷம்டி. கணேஷ போல ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னா நீ பெரிய அதிர்ஷ்டசாலி தாண்டி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கணேஷ போல ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னா நீ பெரிய அதிர்ஷ்டசாலி தாண்டி. ஒரு யங் மேன் கிட்ட உங்க அட்ரஸ் விசாரிச்சு பார்த்தோங்க. கடைசியில பார்த்தா நாங்க யார்கிட்ட உங்க அட்ரஸ் விசாரிச்சோமோ அவருக்கு உங்களை நல்லா தெரியுமாங்க. உங்களை பொண்ணு பார்க்க தான் நாங்க வந்திருக்கோம்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாருங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? என்ன சொன்னாரு? உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும்னு சொன்னாரு. அதிர்ஷ்டக்காரி தாண்டி. எல்லாம் நல்லா நடந்து முடிஞ்சா பார்க்கலாம். ஏய், ஏன் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிற? உன் மன குழப்பத்துக்கெல்லாம் ஒரு முடிவு காலம் வந்துருச்சு. இனிமே நீ நிம்மதியா இருக்கலாம். இதுக்கு உன் கையாலேயே எனக்கு ஸ்வீட் செஞ்சு தரணும், சரியா? வெறும் சக்கரை பொங்கல் செஞ்சு தரக்கூடாது. எனக்கு பிடிச்ச ஸ்வீட் உனக்கு தெரியும்ல. சரி, என்னன்னு சொல்லு பார்க்கலாம். போடி, உனக்கு குலாப் ஜாமுன் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். இப்போதைக்கு சும்மா இரு. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா பெரிய விருந்தே வைக்கிறேன். ராமநாதன், பையனுக்கு பொண்ணை பிடிச்ச மாதிரி பொண்ணுக்கும் பையனை பிடிச்சிருந்தா ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு பையனை பிடிக்கலன்னு ஒரு பொண்ணு சொல்லுவாளா? எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம். காவியா மாப்பிளைய பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா. அவ கல்பனா கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். எல்லாம் கூடி வந்திருக்கு. கல்யாண தசை கூடி வருதுன்னு ஜோசியர் சொன்னது சரியா போச்சு. மீனாட்சி, எதுக்கு நீ காவியா கிட்ட போய் அவ என்ன சொல்றாங்கறத கன்ஃபார்மா கேட்டு வந்துரு. சரிங்க. காவ்யா, உன்னை பத்தி எனக்கு தெரியுமா? எங்களை எல்லாம் ரொம்ப பெருமைப்படுத்திட்ட. திவ்யா வந்து சொன்னா உனக்கு மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. கன்ஃபார்ம் தானே? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லிடலாம்ல? சொல்லிடுங்க. ஆண்டி, கண்ணை மூடிட்டு சொல்லுங்க, அவளுக்கு மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிம்மா. ஐயோ அக்கா. ராமநாதன், பையனை பாருங்க, எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ற மாதிரி உட்கார்ந்திருக்கான். என்னங்க, காவியாவுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்காங்க. அவளே என்கிட்ட சொன்னா. அம்மா, வந்த காரியம் சுமூகமா முடிஞ்சிருச்சு. இருந்து நாங்க கண்டிப்பா சாப்பிட்டுட்டா. ராமநாதன், இன்னொரு முக்கியமான விஷயம். நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறதா நீங்க நினைக்கலாம். நம்ம ரெண்டு பேர் குடும்பமும் ரொம்ப க்ளோஸ். அதனால நான் கொஞ்சம் பிராங்கா பேசலாம்னு நினைக்கிறேன். ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சாச்சு. உடனே என்கேஜ்மெண்ட் பிக்ஸ் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க ராமநாதன்? ஆமா, நீங்க என்ன சொல்றீங்க? என்ன கேட்கறதுக்கு என்ன இருக்கு? ஈஸ்வரன் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு வரும்போது எதுக்குமே தடை சொல்லக்கூடாது. சார் என்ன சொல்றாரோ அதுபடி செஞ்சிட வேண்டியதுதான். அம்மாவே சொல்லிட்டதுக்கு அப்புறம் இனி அப்பீலே கிடையாது. சுந்தரேசன் சார், ஒரு நல்ல நாளா பாருங்க, அந்த நாள்லயே என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதெல்லாம் சரி. ராமநாதன், ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க சார். இனிமே நீங்க என்ன சார் போட்டு கூப்பிட கூடாது.
சம்பந்தின்னு கூப்பிடணும். என்ன சம்பந்தி? சரிங்க சம்பந்தி. சரி சரி எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். அரவிந்த், மாப்பிள்ளை கூட்டிட்டு வாப்பா. சரிம்மா. வாங்க 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 வாங்க. வணக்கம் தம்பி. என்னென்ன பாருங்க. என்ன ஏதாவது அடிதடி பிரச்சனையா? அடிதடி பிரச்சனைனா அடி எனக்குமே என் கூட இருக்கிறவனுக்கு விழுகாது, எதிராளிக்கு தான் விழுகும். இவனை அடிச்சவன் யாருன்னு தெரியல, தெரியட்டும். அவனை உங்ககிட்டே ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். யாரு செஞ்சிருப்பா இத? நம்ம ஏரியால நம்ம ஆளுங்க மேலே கை வைக்கிறதுக்கு எவ்வளவு தில்லு இருக்கு. ராமேஸ்வரம் முழுக்க தேன்னா கூட நம்ம ஆளுங்க மேல கை வைக்கிறதுக்கு எவனுக்கு தில்லு கிடையாது. ஒருவேளை வெளியூர்ல இருந்து வந்திருப்பானுங்களோ? நம்ம காவியாவை பொண்ணு கேட்க போற நேரத்தில் இதை செஞ்சிருக்கானுங்கன்னா ஏதோ நம்ம விஷயத்த நல்லா தெரிஞ்சவன் தான் இதை பண்ணியிருக்கணும். பாண்டி கண்ணை முழிச்ச உடனே அடிச்சவன் யாருன்னு தெரிஞ்சிடும். அப்புறம் இருக்கு அவனுங்களுக்கு. காவியாவை பொண்ணு கேட்க போற நேரத்தில் இதை செஞ்சவனுக்கு பதிலுக்கு பதில் கொடுக்க மாட்டேங்காது எனக்கு.